நீ வெயிட் பண்ணு, இது இந்த டாபிக் முடிச்சுட்டு let's see. Okay. So whenever someone searches இந்த மாதிரி பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த கீவேர்ட் ஆர் சர்ச் டேர்ம் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வருமா? We'll get results like this. So this is called as Google My Business or Google Business Profile. Digital marketers on the term it is known for or other than non-digital marketers அது வந்து map. Okay. Major conversions happen here. It is told that 60% clicks. இங்க வந்தா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வரும் இங்க இருக்கு. What do you see? ஒரு டைட்டில் இருக்கு, something is. But here, if you click, இங்க வந்து வெப்சைட் இருக்கும், ரிவ்யூ இருக்கும், அட்ரஸ் இருக்கும், போட்டோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு. So 60% conversion happens here. So இது வந்து ஒரு லேட்டர் பார்ட்ல இருக்கிற டாபிக். So we are not going to text base that now. இப்போ சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இங்க ஃபிட்டா, எக்ஸ்ப்ளோரைட்டிக் அண்ட் கோட் பை டெக்னாலஜி இந்த மாதிரி ரிசல்ட் வருதா? ஸோ சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல டிஸ்பிளே ஆகக்கூடிய ரிசல்ட் தான் இது. ஓகே, இது கிளியரா? இந்த கம்ப்ளீட் இந்த ஒரு லேயர் இருக்கு இல்லையா, இது ஃபுல் இது இல்லையா? ஓகே, இந்த கம்ப்ளீட் இருக்கு இல்லையா, the complete layer is called as meta tag. ஓகே, so meta tag எதெல்லாம் கம்பரைஸ் பண்ணியிருக்கோம்னா, this is called as the brand name or sorry, இது வந்து brand name. Okay, this one is called as permalink or file name. இந்த URL இருக்கு இல்லையா, it is called as permalink or file name. So இனிமே நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்லும் போது அந்த டேர்ம்ல தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, பெர்மாலிங்க் ட்ரைனிங் கோயம்புத்தூர் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இதை மட்டும் ஸ்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. SLUG ஸ்லக். அதாவது இது ஃபுல்லா வந்து பெர்மாலிங்க். இந்த பைத்தான் ட்ரைனிங் இது வந்து நம்ம URL தானே, ipcom.com அப்படின்றது நம்மளோட URL. ஓகே, இந்த பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, that is the page. நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டிவ் பார்ப்பது we have a home page, python dm சொல்லிட்டு 4 பேஜ் இருக்கு. ஓகேவா, நம்ம வெப்சைட் கூட இதெல்லாம் பேஜஸ். போஸ்ட் வந்து இன்னொரு போஸ்ட் நான் சொல்றேன், AI இன்டர்வியூ. ஸோ இது வந்து போஸ்ட், இது எல்லாமே பேஜஸ். ஸோ பேஜஸ்னா வந்து நம்மளோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது எல்லாமே, நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம்ன்றது எக்ஸ்பிளைன் பண்றது பேஜஸ். நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட். ஸோ நம்மளோட URL எப்படி இருக்கும், இதுதான் நம்மளோட டொமைன் நேம். ஓகே, இப்ப நான் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு இந்த டொமைன் தான் இருக்கும். நான் xic.com நான் என்டர் பண்றேன்னா என்னோட ஹோம் பேஜ் தான். ஹோம் பேஜ்ல வந்து you will not be mentioning ஒரு பர்டிகுலர் கோர்ஸை மென்ஷன் பண்ண மாட்டேன். ஹோம் பேஜ்ல என்ன இருக்கும், அதாவது நான் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றேன், என்னோட ஃபேக்கல்டிஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, என்னோட டீம் இவங்க எல்லாம் இருக்காங்க, நான் இத்தனை பேரை பிளேஸ் பண்ணி கூட ஜென்ரலா சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஹோம் பேஜ்ல பைத்தான் இதெல்லாம் இருக்கும். நான் அந்த பைத்தானை கிளிக் பண்றேன்னா இந்த பைத்தான் பேஜ் போகும், ஒண்ணு அப்படி போகும். இல்லைன்னா மேல போய் மெனுல போய் பைத்தானை கிளிக் பண்ணா இந்த பேஜ் போகும். ஸோ அப்படி ஆடியன்ஸ் வந்து நான் காமிக்கிறதும் when he clicks python அப்படின்ற போது எப்படி இது மாறும்னா www.xic.com/. ஓகேவா, அப்ப டிஎம்க்கு எப்படி மாறும், /dm. So this entire thing is called as permalink or file name. This Python is called as slug. Okay, Prancha? Why did we need that Python? Why did we need
we need to differentiate between pages. No, இப்ப எல்லாத்துக்குமே ஒரே URL கொடுத்தா இப்ப நீங்க எதுக்கு டோர் நம்பர் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு? there should be differentiation. இதே பில்டிங் தான், இதே பில்டிங்க்கு வந்து இது 18ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல 19 தான். சோ இந்த பில்டிங் பேர் நம்ம எஸ்ஆர் டவர்ஸா டக்குனு மறந்துருச்சு. ஓகே, எஸ்ஆர் டவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த எஸ்ஆர் டவர்ஸ் இஸ் தி டொமைன் நேம். ஓகே, எஸ்ஆர் டவர்ஸ்ல 18 அப்படின்றது வந்து ஸ்லக். So if you want specifically to identify the pages, Yes, definitely. Yeah, what they're searching for is there. Yes. So they don't need to. இதுல காமிங்க, I'll show you. இதுல நான் வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி இது இங்க என்ன இருக்கு, exploreitcom.com/Python training in Coimbatore. So Python training in Coimbatore is the slug here, and the entire thing is called as the permalink or file name. சரியா? இப்ப நான் இன்னொரு கோர்ஸுக்கு போறேன். ஜாவா கோர்ஸ் போயிட்டு ஐ எம் கிளிக்கிங் கோர் ஜாவா. இப்ப எப்படி இருக்கு? /Java training in Coimbatore. So Java training in Coimbatore is the slug. So when you are designing the web page, you have to make sure that everybody can access it. Yes, that is what we are going to see today. Page subdirectory இது என்ன சொல்லலாம். இன்னைக்கு அந்த டாபிக் முடியும் போது உங்களுக்கு you will understand it. ஏன் இங்க வந்து ஜாவான்னு கொடுக்காம நான் ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்திருக்கேன்றது வந்து you will understand. Okay, now if I click home page, it will be exploreitcom.com. that is my URL, my domain. கீழ வந்தீங்கன்னா இங்க இருக்கும் கோர்சஸ் எல்லாமே இங்க இருக்கும். If I click artificial intelligence, it will get artificial intelligence course in Coimbatore. Clear? So now that is called as permalink. On page SEO is very very important. ஏன்னா இங்க நீங்க கோட்டை விட்டுட்டு இங்க வெளியே போய் என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் you will not get the traffic. நிறைய பேர் உள்ள வந்து பவுன்ஸ்னு சொல்லுவாங்க, பவுன்ஸ் ரேட் அப்படி சொல்லுவாங்க. உள்ள வந்து டக்குனு வெளியே போனா that is called a bounce rate. நிறைய பேர் உள்ள வந்து போயிட்டாங்கன்னா Google will think that okay there is some problem with this website ன்னு சொல்லிட்டு it will not show. So make sure first இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டிங்கே நம்ம போவோம். நீங்க இந்த பழைய இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்துறீங்களா, இந்த கேரளா பசங்க நிறைய இங்க சேர்ந்த டைம் இருக்கு. அவங்க கூட ப்ரோஷர் காமிப்பாங்க. ப்ரோஷர் காமிச்சா அப்படியே வந்து மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இருக்கும் பில்டிங். அவனும் நம்பி சேர்ந்துருவான். இங்க வரும்போது தான் சொல்லுவான், உங்ககிட்ட காசு வாங்கி தான் நான் பில்டிங்கே கட்டுறேன். சரியா? அந்த மாதிரி நம்ம அதுதான் ஆன் பேஜ். நம்ம அந்த ஆடியன்ஸ் உள்ள வரும்போது அங்க வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல ஒரு ஹாஃப் குக்டாவோ எப்பவுமே இருக்கக்கூடாது. ஓகே, சோ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் permalink. இது இருக்கு இல்லையா, இதுதான் டைட்டில். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டா டைட்டில். கிளியர்? மெட்டா டேக்குள்ள மெட்டா டேக் இஸ் ஈக்குவல் டு permalink பிளஸ் மெட்டா டைட்டில் பிளஸ் இந்த கீழே கொடுத்திருக்கா இல்லையா, இதுதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, permalink, மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது இது மூணும் வந்திருக்கணும். சோ கம்பரைசிங் திஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டா டேக். இப்ப நான் ஓகே எனக்கு உங்களுக்கு வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ண தெரியும். now you know to create a web page. அதுல வந்து நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். பட் how to do this? இது நீங்க பண்றதுக்கு you need some plugins. வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிளகின் இல்லாம நீங்க மேக்ஸிமம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க குரோம்ல ஆட் பண்ணீங்க இல்லையா, you added some plugins like keywords of Ahrefs மாதிரி plugins ஆட் பண்ணீங்களா, அது Chrome extension or Chrome plugin, browser plugin. இது வந்து வேர்ட்பிரஸ் plugins. சரியா? அதாவது இது பண்றதுக்கு there are two plugins. One is called as Rank Math. Rank Math and Yoast. Okay,
we will be seeing ரெண்டுமே more or less same தான். But நம்ம யூஸ் பண்ணி நிறைய பார்த்ததுல rank math is more user friendly. So we will be using rank math for our on page optimization. On page optimization na இப்போ அந்த rank math அப்படின்ற plugin will act as a simulator. சிமுலேட்டர்னா இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு அதுவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகே, பட் அகெயின் ஐ எம் சேயிங் அது வந்து ஒரு அகெயின் தட்ஸ் a plugin or a machine. அது சொல்றத அப்படியே கேட்கணும் இல்லை, ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இப்ப மாறிடுச்சு. இப்ப நீங்க கீவேர்ட் டிஃபிகல்ட்டினா ஒண்ணு நீங்க உங்களுக்கு தெரியும், அவுட் ஆஃப் 100 வந்து இவ்வளவு இருந்தா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. தேர் சம்திங் கால்ட் அஸ் கீவேர்ட் டென்சிட்டி. ஓகே, அது ரெண்டுலயும் கன்ஃபியூஸ் ஆகும். கேடின்னு சொல்லும் போது கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்கும், கீவேர்ட் டென்சிட்டி இருக்கும். கீவேர்ட் டிஃபிகல்ட்டினா காம்படிஷன், கீவேர்ட் டென்சிட்டினா 500 வேர்டு நான் வந்து நான் பிளாக் டைப் பண்றேன்னா எவ்வளவு தடவை நான் கீவேர்ட் அதுல மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. சரியா? இதுல ரேங்க் மேத்ல சொல்லுவாங்க 500க்கு 3 நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். தட் இஸ் ஆக்சுவலி a bit old school SEO technique. 1000க்கு வந்து ஒரு 6 தடவை நீங்க மென்ஷன் பண்ணணும். வாட் ஐ வுட் சே ஒரு 1000 வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் மென்ஷன் பண்ணா போதும், மேக்ஸிமம் 4. இந்த கால்குலேஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1000 வேர்டுக்கு 4. சரியா? இப்ப 2000 வேர்டுக்கு 8, 2500 வேர்டுக்கு 10 மேக்ஸிமம். ஓகே, கீவேர்டு வந்து உங்களை எப்பவுமே மேல கொண்டு வராது, அந்த கீவேர்டை பேஸ் பண்ண கான்டென்ட் தான் உங்களை மேல கொண்டு வரும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பட் அகெயின் யூ ஹேவ் டு கிவ் அ சிக்னல் டு த சர்ச் என்ஜின், இதுதான் என்னோட பிரைமரி கீவேர்டு. ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு வில் சி ஒன் பை ஒன். பட் ஐ எம் சேயிங் தட் இந்த மாதிரி அது சொல்லும், இந்த கீவேர்டு டென்சிட்டி பத்தல ஆட் பண்ணுங்க அப்படின்னா அந்த சிமுலேட்டர் மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் வை வி ஆர் யூசிங் ரேங்க் மேத் as a plugin. For that, now this is my WordPress dashboard. WordPress dashboard la எங்க நாம் போய் plugin install பண்ணோம்? WordPress dashboard பார்த்ததே இல்லையா? அது பதில் சொல்லு. plugins போயிட்டு add plugin நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இங்க போயிட்டு add plugin கொடுத்துட்டு இங்க போய் search pluginல போய் rank math RANKMATH. சோ இங்க rank math வரும். இன்ஸ்டால் நவுன் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஆக்டிவேட்டும் பண்ணணும். சரியா? ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ரேங்க் மேத் இருக்கும். சோ ரேங்க் மேத் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து இட் வில் ஆஸ்க் யூ டு கனெக்ட். அது நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில வரும்போது அட் தி எண்ட் ரிட்டர்ன் டு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹியர் திஸ் டேஷ்போர்ட். சரியா? இப்போ நான் ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணணும். நவ் டெல் மீ வேர் ஷுட் ஐ கோ? பிளாக் போஸ்ட் ஆட் பண்ணணும், எங்க போகும்? போஸ்ட் இங்க இருக்கு பாரு, இதுல எனக்கு சொல்லுங்க. வரலையே? ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் நான் ரேங்க் மேத் உள்ள போனதெல்லாம் தெரியலையா? அதுல தெரிஞ்சதா? ஓகே ஓகே. நான் Vanitha ma'am, tell me now. I have to create a post. Which option should I go? Harsha sollu. மேல இருந்து கீழ வரைக்கும் பாரு. ஓகே, I'll give you 1 minute. எல்லாரும் ஒரு தடவை 1 minute பாருங்க. எந்த ஆப்ஷன் கூட நான் போறேன். பேஜஸ்ல பிளாக் போஸ்டா? மேல இங்க போஸ்ட். டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் போஸ்ட் அண்ட் பேஜ். நான் சர்வீஸ் பேஜ் எழுதணும் என் வெப்சைட்டுக்குள்ள, என்னோட சர்வீஸ் பத்தி என்ன பத்தி நான் சொல்லணும்னா பேஜ். ஓகே, I want to tell about myself, then நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப வல்லவன், நான் தான் உலகத்துல சிறந்தவன், உங்களை பத்தி நீங்க சொல்லணும்னா, உங்களை பத்தி நீங்க சொல்லணும்னா that is called as page. என்ன இருக்கும்? ஹோம் இருக்கும், about us இருக்கும், உங்க கோர்ஸ் நீங்க கொடுக்கறது இருக்கும், பிளேஸ்மென்ட் நியூஸஸ் இருக்கும், கான்டாக்டர்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களை பத்தி. ஓகே,
that is called as page. Post அப்படின்னா if I want to give some information, that is called as post. So இது ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ. So now if I'm going to create a post. Postல போயிட்டு இங்க all postனா இங்க நீங்க கிரியேட் பண்ண எல்லா போஸ்டும் பார்க்கலாம். I'm going to add a post. Okay. So இதுதான் வந்து plain screen வந்துருச்சா? A blank canvas you're getting. இப்போ நம்ம மெட்டா டாக்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் பார்த்தோம்? permalink, meta title, meta description. அது மெட்டா டைட்டில். சரியா? இங்க மேல ஒரு ஆட் டைட்டில் இருக்கு இல்லையா? இது வந்து பேஜ் டைட்டில். மெட்டா டைட்டிலும் பேஜ் டைட்டிலும் it can be same, it can be different also. It is not mandatory மெட்டா டைட்டிலும் பேஜ் டைட்டிலும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, மெட்டா டைட்டில் வந்து அந்த SCRP-ல சர்ச் பண்ணும்போது அங்க காமிக்கிற டைட்டில். அதை கிளிக் பண்ணி உள்ள வரும்போது நீங்க வேற டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நேத்து நம்ம கிரியேட் பண்ண அதே பிளாக், the same blog I am taking, places to visit in Coimbatore, நான் எடுத்துக்கிறேன். I am copying it and I am pasting it here. Okay, அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் நான் டைட்டில் ஆட் பண்ணல. ஓகே, இது நான் பிளாக் தான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் டைட்டில் ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ டைட்டில் என்னங்க? பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர், கம்ப்ளீட் டிராவல் கைடு. இதுதான் என்னோட டைட்டில். இதை நான் வந்து இங்க பேஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான். என்ன ஓகே, சோ நான் மேல இருக்கிறது என்னோட டைட்டில். ஓகே, இப்போ இதுல வந்து there is one more thing. நேத்து நான் சொன்னல H1 H2 எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னல. H1 H2னா எல்லா பேஜுக்குமே heading 1 heading 2 அதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த இமேஜ் பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ இந்த heading 1 அப்படின்றது நான் வந்து என் பேஜோட ஹெட். ஒரு பேஜுக்கு ஒரு H1 தான் இருக்கணும் மேண்டேட்டரி. டைட்டில் வேற, H1 வேற. ஓகே, டைட்டில் இஸ் தேர், டைட்டில் மேண்டேட்டரி. H1 ஒரு பேஜுக்கு ஒண்ணுதான் இருக்கணும். ஓகே, இப்போ இங்க வந்து என்னோட டைட்டில் H1 வச்சுக்கோங்களேன். பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் இஸ் மை H1. என்னோட H2 என்ன இருக்கும்னா இது டிவோஷனல் ஆர் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ். அது பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் கீழே நான் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நான் போடுறேன். அது H2. You can add secondary keyword. I'll come to that. First I will explain. அதேதான். டைட்டில், சப்டைட்டில், சப்டைட்டில், அவ்வளவுதான். டைட்டில் H1, சப்டைட்டில் H2, சப்டைட்டில் H3. சோ இந்த மேல இந்த மாதிரி அந்த ஃபாண்ட் சைஸும் மாறும். H1, H2, H3. H1 should be only one. H2, H3 எல்லாம் எவ்வளவு வேணா நீங்க படிக்கலாம். ஓகே, சோ places to visit in Coimbatore H1, spiritual places H2, மருதமலை டெம்பிள் H3. மருதமலை டெம்பிள்குள்ள நீங்க வேற எது கொடுக்கணும்? H4. அந்த மாதிரி நீங்க சப்பா கொடுக்கணும்னா அது பாட்டுக்கு H2, H3 மாதிரி போயிட்டே இருக்கும். It is not mandatory that you should use all the H2, H1 to H6 யூஸ் பண்ணணும் இல்ல. I'm saying நீங்க if you're giving more subdivisions, then you on the title வந்து H1, H2 மட்டும் அதுவே எல்லாம் மாத்தி கொடுத்துரும். Just check it. Okay, so now I have to give an okay. So before that நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த ரேங்க் மேத்தட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல, அதை வேலை செய்ய வைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க மேல பாருங்க ஒரு ஸ்கோர் மாதிரி தெரியுதா? அது மேல ஹோவர் பண்ணீங்கன்னா என்ன தெரியுது? ரேங்க் மேத் தெரியுதா? கிளிக் தட். கிளிக் பண்ணோம்னா எனக்கு 15 out of 100 I am already failed. 15 out of 100 எனக்கு நான் எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? கொஞ்சம் திருசா யூஸ். 100க்கு 100 எடுத்தா ரொம்ப நல்லது. பட் வாட் ஐ வுட் சே இஸ் தட் இட் இஸ் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நாட் எவ்ரிவேர். இப்போ இதுல டேபிள் ஆஃப் கான்டென்ட் ஒன்று இருக்கு. இட் இஸ் நாட்
சர்வீஸ் பேஜ்ல கூட நான் வந்து டேபிள் ஆஃப் கான்டென்ட் போட முடியும். ஸோ நான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா 85 out of 100 நீங்க கொண்டு வாங்க. Monday when you come, bring 85 out of 100. It is damn easy. Okay. இப்போ நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்றேன், ஸ்கோர் எப்படி சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்க. இப்போ என்னோட நான் சொல்லும் போது நான் ஒரு கேள்வி கேட்பேன், உங்க நோட்ல அதை எழுதுங்க. ஓகே, என்ன தெரிஞ்சதோ என்ன புரிஞ்சதோ, இது என்னோட பிளாக், என்னோட இதுல என்னோட பிரைமரி கீவேர்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க உங்க நோட்ல எழுதுங்க. whatever you feel is your primary keyword, you can write. There is nothing called as right or wrong. Whatever you feel, write it. எதுவும் ரெஃபர்ல பண்ணக்கூடாது, என்ன தோணுச்சோ அது எழுது. Done? மேம் உங்களுக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஓகே, ஸ்னேகா எழுதிருக்கீங்க. சேம் எல்லாருமே அதான் எழுதுறீங்களா? ஓகே, so it is correct. So places to visit in Coimbatore is our primary keyword. அப்ப நான் என்ன பண்றேன், ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க கீவேர்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. பிளேசஸ் டு விசிட் அப்படின்னா அதுதான் உங்க ஃபோக்கஸ் கீவேர்ட். பிளேஸ் டு விசிட்டோ, பிளேசஸ் டு விசிட்ஸோ அந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் கூட ஆட் ஆகக்கூடாது. அது ஆயிடுச்சுன்னா இல் பி an error. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு வேர்டுமே நீங்க வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். Now I am copying this. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்கு? ஃபோக்கஸ் கீவேர்ட். ஃபோக்கஸ் கீவேர்ட் இஸ் பிரைமரி கீவேர்ட். இங்க நான் வந்து I am entering it here. என் ஸ்கோர் எவ்வளவு வந்துச்சு? I'll just check how much is my score. ஓகேவா? நான் ஜஸ்ட் அந்த பிளாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் கீவேர்ட் போட்ட உடனே ஸ்கோர் has skyrocketed to 63. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும்னா, உங்க பிளாக காப்பி பண்ணி இங்க போடுறீங்க. மேல உங்க பிளாக்ல டைட்டில் அதுவே ChatGPT இருக்கும். டைட்டில் மேல பேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் காப்பி பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு இஸ் தட், இந்த பிளாக் இருக்கா, அது பிளாக் ஜெனரேட் ஆயிருக்கா, மேல டைட்டில் இருக்கா, இந்த டைட்டிலை மட்டும் காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? shall I show it? இதுலயா வேர்ட்பிரஸ்ல கிடையாது, எல்லாமே வேணும். So first you copy the title and paste it here. இத மட்டும் இங்க காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுங்க. Then you copy all the other stuff and paste beneath the title. அவ்வளவுதான். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபோக்கஸ் கீவேர்ட் நீங்க அது அந்த ஃபோக்கஸ் கீவேர்டை பேஸ் பண்ணி உங்க கான்டென்ட் இருக்கும். இப்ப நான் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் என்னோட கீவேர்டுனா ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் பத்தி மட்டும் தான் இருக்கும். தி பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஒரு 10 ரிசார்ட்டை பத்தி நான் எழுதியிருப்பேன். அதாவது எஸ்இஓ தெரியணும்ல, அதாவது பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் தான் உங்க ஃபோக்கஸ் கீவேர்டு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளாக் இருக்குன்னு சர்ச் என்ஜினுக்கு தெரிஞ்சாதான் வேற யாராவது பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர்ன்ற போது இட் வில் சி ஒரு 10 பிளாக் இருக்கு இதை பேஸ் பண்ணி, இதுல எந்த பிளாக் வந்து இவங்க இந்த கஸ்டமருக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அப்படி மாதிரி. இப்போ தார்சாது பாத்தீங்கன்னா ஒரு 300 வேர்ட்ல எழுதியிருப்பான். நம்ம நீட்டா ஒரு 1000-1500 வேர்ட்ல எழுதி நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க வித் நோ டவுட். ஏன்னா கூகுளுக்கு நான் கஸ்டமர், எனக்கு பெஸ்டா வந்து கூகுள் கொடுக்கும். கூகுள் பெஸ்டா கொடுக்கலன்னா நான் பாட்டுக்கு விட்டுட்டு மைக்ரோசாஃப்ட் போயிருவேன். I'll go to Bing. இப்போ அது இதை விட ஈக்குவலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, now their copilot is equivalent to ChatGPT. எல்லாருமே கம்பீட் பண்றாங்க. ChatGPT வந்து அட்லஸ் அப்படின்ற ஒரு ப்ரௌசர் வச்சிருக்காரு. ஸோ அதுவும் பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ கூகுள் கேனாட் ஒரு 2000 நீங்க எடுத்து 2000 அதாவது இந்த இயர் 2000 Yahoo was on peak. Google was not even in existence that time. 98ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கூகுள்னால வந்து இந்த காம்படிஷன் தாங்க முடியலன்னு யாஹூட்ட கேட்டாங்க, எங்க கம்பெனி வாங்கிக்கிறீங்களாட்டு. யார்கிட்ட வந்து பேச, உன மாதிரி டப்பா கம்பெனி எல்லாம் வாங்க முடியாது சொல்லி அனுப்பிட்டேன்.
Now where is Yahoo, where is Google? நாளைக்கு கூகுளுக்கு இந்த நிலைமை வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. I don't know how many of you know a company called as BlackBerryன்ற மொபைல். அதாவது இப்ப இந்த ஐபோன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. when I was working BlackBerry இருந்தா அவன் தான் வந்து இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்கிற மாதிரி. that is BlackBerry. QWERTY கீபோர்டு அவன் தான் கொண்டு வந்தது. so where is that company? அவங்க அப்டேட் ஆகல. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்த டைம்ல அவங்களுக்கு BlackBerry OS ஒன்னு செப்பரேட் ஆகுது. இட் இஸ் ஆக்சுவலி குட். வெரி, அதாவது ராட்வீலர் மாதிரி அது வந்து ஓனருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். நோ ஒன் கேன் கெட் டு இன்ட்ரூட் இன்டு தட். எல்லாமே பண்ண முடியும். அது அவங்களுக்கு ஒரு ப்ரௌசர் எல்லாமே வச்சிருந்தாங்க. தென் நோக்கியாவும் அதே மாதிரி சிம்பியன் வச்சிருந்தாங்க. ஓப்பன் ஹேண்ட்செட் அலையன்ஸ்னு சொல்லி இந்த ஆண்ட்ராய்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சாம்சங்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி வி ஹேவ் அவர் ஓன் வேர்ல்டு, நாங்க வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இயர் 2012 இந்த ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு அப்டேஷன் கொண்டு வர காம்படிஷன் தாங்க முடியல. 14லயே நோக்கியா காலி. அதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வர முடியாது. பிகாஸ் தே ஆர் லாஸ்ட். நோக்கியா ஹேஸ் த மோர் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் than எனி அதர் ஃபோன் இன் தி வேர்ல்ட். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து அப்படியே வாரத்துக்கு ஒரு மாடலா இருக்கும். இப்ப அந்த மாடல் எல்லாம் கிடையாது. இப்ப வந்து ஐபோன் அதுவா பெட்டர்னு பார்த்தா நான் அந்த போன் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்தது. ஏன் நோக்கியா இப்ப ஹிஸ்டரி ஆயிருக்குன்னா they were not updating. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வந்து அப்டேட் ஆகல. ஸோ இஃப் கூகுள் இஸ் நாட் அப்டேட்டிங், இட் இஸ் ஆல்சோ கான். நமக்கு என்ன கூகுள் மேல என்ன இதா ரிலேஷன்ஷிப் ஆகணும்? இங்க மைக்ரோசாஃப்ட் பெஸ்ட்டா கொடுத்தா நம்ம அதுக்கு போயிருவோம். ஸோ கூகுள் டோன்ட் வாண்ட் டு லூஸ் இட் கஸ்டமர். ஸோ when a customer is coming, நீ ஒன்னு கேட்டா நான் உனக்கு 5 நான் தருவேன் அப்படி சொன்னா they want their customer to stick. நம்ம எல்லாம் கூகுளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். indirectly Google is supporting us also. So it is a win-win situation for both. So நம்ம பண்றது எல்லாமே யூசருக்கு செகண்டரியாவும் சர்ச் என்ஜினுக்கு பிரைமரியாவும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் சர்ச் என்ஜினுக்கு புரியணும், அப்பதான் அது கஸ்டமர் கொண்டு போய் காமிக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்னன்னா சர்ச் என்ஜினுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கீவேர்ட் எல்லாம் போட்டு திணிச்சு ஓகே சர்ச் என்ஜினுக்கு வந்து we were working. Now we work for search engine as well as for the customer. அதனால தான் இந்த LSI கீவேர்ட் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஒரு 360 டிகிரி கண்டென்ட் நம்ம வந்து ரெடி பண்றோம். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ நான் ஃபோக்கஸ் கீவேர்ட் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த மெட்டா டேக்னு சொன்னல, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம், அது செகண்ட் அதை நீங்க ரெடி பண்ணணும். எங்க ரெடி பண்ணணும்? இங்க எடிட் ஸ்னிப்பெட் இருக்கா, அதை கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். வெரி வெரி சிம்பிள். ஓகே, டைட்டில். இப்போ டைட்டில் இருக்கு, பெர்மாலிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது மூணுலயுமே உங்களோட ஃபோக்கஸ் கீவேர்ட் இருக்கணும். இப்ப தெரியுதா ஏன் ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர், பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் நாங்க கொடுத்துருந்தாங்கன்ட்டு? பிகாஸ் தேர் ஃபோக்கஸ் கீவேர்ட் வாஸ் ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். ஓகேவா? அந்த ஸ்லக்ல என்ன இருந்துச்சு? பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். ஏன் பைத்தான் ட்ரைனிங் கொடுத்து விட்டுருக்கலாம், இல்ல பைத்தான் கொடுத்து விட்டுருக்கலாமே. தேர் ஃபோக்கஸ் கீவேர்ட் வாஸ் பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர். ஏன் அது ஃபோக்கஸ் கீவேர்ட்னா அதுக்கு தான் நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. That is why they have taken Python training as Coimbatore as the primary keyword. நிறைய பேர் அந்த கீவேர்டை சர்ச் பண்றாங்க. ஸோ அந்த கீவேர்டை நான் வந்து பிரைமரி கீவேர்டா எடுத்து நான் அதை வந்து ஆன் பேஜ்ல போட்டு நான் ஆப்டிமைஸ் பண்றேன். ஸோ whenever someone is searching, if my content is good, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அதனால தான் நம்ம ஃபிட்டாவுக்கு அடுத்தது அந்த கண்டென்ட் உள்ள எல்லாமே வந்து ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பைத்தான் ட்ரைனிங் என்கொயர் பண்றான்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன தேவை? பைத்தான் கோர்ஸ் சிலபஸ் தேவை, அப்புறம் பேட்ச் அவைலபிலிட்டி தேவை, ட்ரெயினர் யாருன்னு தேவை, வேற பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு தெரியணும், இது முடிச்சா எனக்கு என்ன எக்ஸிட் ப்ரொஃபைல் என்னவா இருக்கும், அப்புறம் வேற என்ன எனக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும், அப்புறம் இதுக்கு முன்னாடி இங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சால எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், இதுதானே தேவை உங்களுக்கு. அப்புறம் நான் பேசணும்னா யார்கிட்ட பேசணும், இந்த எல்லா டீட்டெயிலும் பக்காவா இருக்கும். ஸோ கூகுள் வில் சி தட் ஓகே ஃபிட்டா ரெண்டுமே நல்லா இருக்கு, இது பெட்டரா இருக்கு, ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். சரியா? ஸோ தட் இஸ் வை we have to give title, permalink and description. Okay, so இங்க டைட்டில்ல வந்து நான் என்னோட ஃபோக்கஸ் கீவேர்ட் கொடுக்குறேன். ஓகே, பெர்மாலிங்க்லயும் நான் என்னோட ஃபோக்கஸ் கீவேர்ட் கொடுக்குறேன். இங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு? 60 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்க என்டர் பண்ணலாம் டைட்டில்ல. பெர்மாலிங்க்ல 75 வரைக்கும். இது ஆக்சுவலி இது நம்மளது வந்து இந்த டேஸ்ட் WP இருக்கிறதுனால நமக்கு இந்த கேரக்டர்ஸ் கம்மியா இருக்கும். If you are using your original WordPress 75 கேரக்டர் அதை நீங்க போடலாம்.
இங்க கொஞ்சம் நமக்கு ஒரு ஷார்டேஜ் இருக்கும். இல்ல அது பண்ணிடலாம். நான் சொல்றேன்னு இப்போ நீங்க இன்னொரு வேர்டு வந்துச்சுன்னா அதை எக்ஸீட் ஆயிரும்ன்ற. டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 160 கேரக்டர்ஸா? நான் 29 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். whenever இப்போ from today till the end of the course எங்கேயாவது இதுதான் கேரக்டர் லிமிட் அப்படின்னா வந்து யூஸ் த என்டையர் லிமிட். 60 கேரக்டர் இருக்குதுன்னா 29 தான் யூஸ் பண்றேன்னு போகாது. இப்ப பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அதுக்கும் காமிக்கிறேன். நீங்க ஓகே நவ் வில் டூ திஸ் ஒன். இப்ப நான் 3 பிளேஸ் பண்ணிட்டேனா இப்ப நான் வில் கம் பேக் அகைன். அது ஒரு கடைசி அந்த ஒரு போர்ஷன் வரும்போது அகைன் வில் கம் பேக். இப்ப மேல பாத்தீங்கன்னா இதுதான் பெர்மா லிங்க். ப்ரிவியூ இருக்கு மேல சரியா? இங்க பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் இருக்கா, பெர்மா லிங்க். இங்க டைட்டில், இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன். இது டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல இப்படி இருக்கும், மொபைல்ல இப்படி இருக்கும். ஓகே, மொபைல்ல வந்து இட் வில் கெட் ட்ரங்கேட்டட் சரியா? அதனால எப்பவுமே உங்க பிரைமரி கீவேர்டை ஃபர்ஸ்டே பிளேஸ் பண்ணிருங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அடிஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கொடுங்க. நீங்க மத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இது போனீங்கன்னா மொபைல் வியூல வந்து அந்த பிரைமரி கீவேர்ட் வில் கெட் ட்ரங்கேட்டட். ட்ரங்கேட்டட்னா இப்படி டாட் 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 மாதிரி வரும், ஷ்ரிங்க் ஆயிரும் சரியா? ஆல்வேஸ் ஹேவ் யுவர் பிரைமரி கீவேர்ட் அட் த பிகினிங். கிளியரா? ஆட் பண்ணியாச்சா? ஸோ நான் சேவ் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணா போதும். என் ஸ்கோர் எவ்வளவு ஆச்சு? 69. Now come down here. இப்போ சிமுலேட்டர்ல பாருங்க. You are using focus keyword in the SEO title. SEO title or meta title. Title நம்ம பிளேஸ் பண்ணாமா? சோ இங்க வந்து green tick வந்துருச்சு. Focus keyword யூஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோமா? green tick வந்துருச்சு. URL கொடுத்தோமா? green tick வந்துச்சு. Focus keyword appears in the first 10% of the content. இப்போ இது வந்து மொத்தமா 692 வேர்டு. அப்ப 10% எவ்வளோ? 69 வேர்ட்ஸ்க்குள்ள ஒரு தடவையாவது நம்ம ஃபோக்கஸ் கீவேர்ட் மென்ஷன் ஆயிருக்கணும். இங்க மென்ஷன் ஆயிருக்கா? கண்டென்ட்க்குள்ள ஃபர்ஸ்ட் 10%க்குள்ள இட் ஷுட் பி மென்ஷன். 2500 வேர்ட்ஸ்னா 250 வேர்டுக்குள்ள மென்ஷன் ஆயிருக்கு. 1000 வேர்ட்ஸ்னா 100 வேர்ட்ஸ்க்குள்ள மென்ஷன் ஆயிருக்கு. ஃபோக்கஸ் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் தி கண்டென்ட். ஓகே, கண்டென்ட் 692 வேர்ட்ஸ் லாங். குட் ஜாப். இது வந்து இப்போ என்ன கலர் இருக்கு? ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல. நீங்க 2500 வேர்ட்ஸ் போட்டா மட்டும் இது கிரீன்ல வரும். ஓகே, பட் அகைன் வாட் ஐ அம் சேயிங் இஸ் தட் ஒரு பிளாக் கண்டென்ட் வந்து நீங்க 2500 வேர்ட் போடலாம். சர்வீஸ் பேஜ் நீங்க வந்து போட முடியுமான்றது இட்ஸ் a question mark. If you can, you please do that. பட் நான் என்ன சொன்னேன், அந்த லே அவுட்டுக்கு தகுந்துதான் நீங்க கண்டென்ட் எழுதணும்னு சொன்னேன். கரெக்டா? சோ லே அவுட் வந்து ஒரு 1500 வேர்டு தான் அந்த எடுத்துக்கணும். then you cannot just like that you cannot exceed. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாம் இந்த 85 மார்க் அப்படின்றது கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு சில டைம் இதுல நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். பிளாக் எழுதும் போது 2500 வேர்டு எழுதிருங்க. நீங்க திங்கணும் வரும்போது 2500 வேர்டு வேணும். நீங்களா எழுத போறீங்களா? இல்ல அதேதான். நீங்க என்ன சாட் ஜிபிடியில 1500 வேர்டு திருப்பி 1000 வேணும் கேட்பீங்க, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் focus keyword found in the subheading. Subheading na inga enga iruka? Subheading top places to visit. Ipo neenga inga vechina idu enadhu? Inga H2. So H2 is a subheading. Anga namba place pannirukom. Adala green tick vandiruchu. H1 enga iruka? H1 நம்ம கொடுக்கவே இல்ல, அதான் கேட்டேன். டைட்டில் வேற H1 வேற. ஒரு நிமிஷம். Meta description. இங்க நான் ஹெட்டிங் கொடுக்கிறேன் சரியா? places to visit in Coimbatore 2026 அப்படி நான் வந்து H1 கொடுக்குறேன். அதுக்கு கீழே நீங்க வந்து H2 அந்த மாதிரி கொடுத்துருங்க. So H1 is mandatory. You need to have one H1 mandatory.
இப்ப நான் இதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் டூ தட். நேச்சுரலி அது கண்டென்ட் கூட வரும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் H1 H2 காமிக்கிறேன். ஹெட்டிங் தவிர ஒரு H1 இருக்கணும். இது ஹெட்டிங், இது பேஜோட டைட்டில். வாட் இஸ் தட் பேஜ் ஆல் அபவுட் அப்படின்ட்டு இங்க நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். பிளேஸ் டு விசிட் கோயம்புத்தூர் கம்ப்ளீட் கைடுல வந்து ஒரு 2 days ஐட்னரி அப்படி சொல்லி என்ன வேணா நீங்க பேஜோட டைட்டில் நீங்க கொடுக்கலாம். இங்க வந்து ஹெட்டிங் கொடுக்கணும்ல, என்ன ஹெட்டிங்றது நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகும். இப்ப இதை ஆட் பண்ணோன்னு இது வந்துருச்சா? ஆட் பண்ணதும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து add an image with the focus keyword as alt text. ஸோ இங்க இமேஜ் இருக்கா? we do have an image. சரியா? alt text அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இப்ப நீங்க ஒரு சில டைம் வந்து நீங்க இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது அப்படின்னா நீங்க டைப் பண்ணும்போது இமேஜ் லோட் ஆகாது. அதுக்கு பதில் அங்க பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது ஒரு பர்பஸ். ரெண்டாவது வந்து இந்த பிளைண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து இந்த சிஸ்டம் ரீடர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளாக் படிக்கும்போது there's an image placed. Image depicts the places to visit in Coimbatore அப்படின்ற அதை ரீட் பண்றதுக்காகவும் கொடுக்கும். மெயின்லி வாட் இஸ் எதுக்கு என்ன பர்பஸ்னா, இந்த ஆல் டெக்ஸ்ட் நீங்க கொடுத்தாதான் அந்த நம்ம கூகுளோட கிராலர் உள்ள வந்து பார்க்கும்போது இந்த இமேஜ் ரீட் பண்ணாது. இந்த இமேஜ் எதை பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணும். ஸோ நீங்க கூகுள் இமேஜஸ்ல நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ யாராவது அங்க போய் பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர்னு போட்டுட்டு நீங்க இமேஜஸ் கிளிக் பண்ணா நம்மளுது அங்க காமிக்கும். அங்க கிளிக் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டுக்கு வரும். புரியுதா? So every image whenever you insert always have the primary keyword behind it. எப்படின்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். Click this image. இங்க இந்த பப்ளிஷ் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், செட்டிங்ஸ். அத கிளிக் பண்ணு. ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்கா, அதுல நம்மளோட பிரைமரி கீவேர்டை பேஸ்ட் பண்ணிடு. Every image you have to paste. Okay, clear? And you close it. Focus keyword found in image alt attribute. வந்துருச்சா? அது green வந்துருச்சு. Keyword density வந்து maximum 1 தான் வரும். அதாவது இப்போ 0.75 is good அப்படின்னு சொல்லுது. 0.6 கீழே போனா பத்தலன்னு சொல்லுவோம். 1க்கு மேல போனா ஓவர்னு சொல்லுவோம். இப்போ 0.75னா ஃபைன். ஸோ தட் இஸ் இனஃப். அதுல கிரீன் கலர் வந்துச்சுன்னா விட்டுருங்க. இப்போ நீங்க 2500 வேர்டு எழுதும் போது நான் என்ன சொன்னேன், only 10 times the keyword has to repeat. புரிஞ்சுதா? have that rule 1000:4. 1000 வேர்டுக்கு 4 தடவை. இப்போ நான் வந்து இன்னொரு தடவை இங்க எங்கேயாவது கீவேர்டு இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். I am inserting a keyword here. இப்போ டென்சிட்டி எவ்வளவு இருக்கு? 0.75 இருக்கா? I am inserting my keyword here. எவ்வளவு ஆச்சு? 0.89. ஓகே, நான் இன்னொரு தடவை இன்சர்ட் பண்றேன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கீவேர்ட் ஸ்டஃபிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 1.04 ஆச்சா? இந்த மாதிரி கீவேர்ட் ஆட் பண்ண உங்களுக்கு ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும். பட் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 0.75 to 1 that is enough. அதுக்கு மேல நீங்க போகாதீங்க. அது மேல போனா கீவேர்ட் ஸ்டஃபிங். கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து அது பிளாக் ஹேட் ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடும். பிளாக் ஹேட் என்ன தெரியுமா? ஒயிட் ஹேட், கிரே ஹேட், பிளாக் ஹேட். ஒயிட் அது வந்து ஆக்சுவலி எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவாங்க. எத்திக்கல் ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஹேட்னா இட் இஸ் லீகல். அது இந்த பேங்க், இந்த ஆர்மி இது ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஹேக்கிங் அதெல்லாம் பண்றோம்னா தட் இஸ் லீகல். கிரே ஹேட்னா he can be legal at the time, illegal. அவனை நம்ப முடியாது. he can move either way. பிளாக் ஹேட்னா he is purely illegal. ஓகே, இப்போ இந்த கீவேர்ட் ஸ்டஃபிங்ன்றது நம்ம அதே இங்க கொண்டு வர்றோம். பிளாக் ஹேட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் ஹேட் டெக்னிக்னா இது வந்து இல்லீகல் ஆஸ் பர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணவே கூடாது. அது நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல், அது கூடவே ஃப்ளோ ஆகும். கீவேர்டு வந்து எனக்கு 0.7 தான் வருது, இதுக்கு மேல இங்க ஆட் பண்ண தெரியல, விடுங்க, பரவாயில்ல. கண்டென்ட் குவாலிட்டியா இருந்தா போதும். ஓகே, யூஆர்ல 75 கேரக்டர்ஸ், நம்ம மேல 76 இருந்தது இல்லையா, ஒரு பேக் ஸ்பேஸ் பண்ணோம்னா 75 கேரக்டர்ஸ் வந்துச்சு. ஸோ தட் இஸ் ஓகே.
Now link out to external resource. Okay, external என்ன இன்டர்னல் என்ன லிங்க்ல படிச்சோம்ல ஞாபகம் இருக்கா? வெளிய இருக்கிற வெப்சைட்டுக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம பிளாக்ல இருந்து even if you give ஒரு ஃபேஸ்புக் உங்களோட ஃபேஸ்புக் ஐடி கொடுத்தாவோ இல்ல வந்து கீழ நீங்க எழுதுறீங்க ரிட்டன் பை சதீஷ் அப்படி சொல்லி லிங்க்டின் ஐடி கொடுத்தாவோ that is also an external இது. But what I would say is that நீங்க இப்ப பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டுட்டு ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ இருக்கான்னு பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா what you can do is that best time to visit in கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க கீழே what you can do is that source Wikipedia அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா விக்கிபீடியால போயிட்டு விக்கிபீடியா கோயம்புத்தூர் பேஜ் நீங்க எடுங்க. ஓகே, விக்கிபீடியாக்குள்ள கோயம்புத்தூர் பேஜ் ஆகுது. இந்த யூஆர்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த விக்கிபீடியாவோட அந்த யூஆர்ல காப்பி பண்ணிட்டு வாட் யூ ஹேவ் டு டு இஸ் தட் கம் பேக் ஹியர். இங்க சோர்ஸ் இருக்கா, சோர்ஸ் விக்கிபீடியா கொடுத்துருக்கீங்களா, அது அப்படியே நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க மேல லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஹைப்பர் லிங்க் நீங்க கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டு அங்க காப்பி பண்ணீங்கல்ல விக்கிபீடியா பேஜ், அதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. புரிஞ்சது? இதெல்லாம் டவுட் இருக்கா மேம்? வனிதா மேம் கிளியர்? டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல ஐ அம் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன். சோ இப்போ இங்க விக்கிபீடியா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிங்கை ஆட் பண்ணிருக்கேன். இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா, நான் வந்து இந்த அதாவது அந்த டேட்டா விக்கிபீடியால இருக்கும். நான் இப்ப அந்த டேட்டா விக்கிபீடியால இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா கோயம்புத்தூர்னு அந்த பேஜ் உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இங்க நீங்க கொண்டு வந்து நீங்க கொஞ்சம் எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சோர்ஸ் விக்கிபீடியா கொடுத்தீங்கன்னா when the crawler comes in, அது பார்த்துட்டு okay, he has taken it from Wikipedia and at the same time he has also shown us courtesy. He has mentioned Wikipedia. So good. அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ we are connecting with an high authority site. ஓகே, அங்க நான் எடுத்திருக்கேன், ஆனா நான் அதுக்கான I'm giving a due respect to that page also அப்படி சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் கொடுக்கும்போது விக்கிபீடியா இல்ல ரெடிட்ல ஏதோ ஒரு த்ரெட் இல்ல வேற எங்கேயாவது ஒரு பிளாக் போஸ்ட், உங்க பிளாக் போஸ்டே நீங்க கொடுங்க. நீங்க இங்க வேற அது ஆஃப் பேஜ் போகும்போது உங்களுக்கு தெரியும், வேற எங்க நீங்க உங்க பிளாக் போஸ்டே போட்டிருப்பீங்க, அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பட் டோன்ட் கிவ் யுவர் காம்படிட்டர் வெப்சைட் ஆர் எனி அதர் வெப்சைட்ஸ். ஏன்னா உங்களோட பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கும் போகும். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், இதுக்கு நீங்க போடுற எல்லா டாபிக்குமே விக்கிபீடியால ஒரு ஆர்டிகிள் இருக்கும், அதை எடுத்து இங்க கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ யுவர் லிங்க் நீங்க அதாவது நம்ம கீழே வந்து ஃபேஸ்புக், லிங்க்டின் இதெல்லாமே எனி லிங்க். இப்போ இங்க நான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்பன் கொடுத்தாலுமே எக்ஸ்டர்னல் லிங்க் தான். அது எதுவும் நீங்க எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். இப்போ நீங்க வந்து என்ன டைட்டில் எழுதுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னா, let me see here, Java interview questions. Java interview questions. இங்க நீங்க Geeks for Geeks அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து யூசுவலி ஆல் டெக்னிக்கல் பீப்புள் will do that. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க ஃபார் ஷுவர். இந்த கேள்வி வந்து சிடிஎஸ் ஓட இந்த வருஷம் கேட்டாங்கன்ட்டு. அப்ப நீங்க அந்த கேள்வி போட்டு இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2025 சிடிஎஸ் இன்டர்வியூ, சோர்ஸ் Geek for Geeks, அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். Geek for Geeks எல்லாம் வந்து ஹை அத்தாரிட்டி டாப்ல இருக்கிற சைட். ஸோ யூ கேன் கிவ் தட். இங்கிருந்து ஃபிட்டாக கொடுக்க கூடாது இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் நீங்க கொடுக்கலாம். நீங்க விக்கிபீடியா தாராளமா யூஸ் பண்ணிக்கீங்க, இல்ல ரெடிட், குவாரா அந்த மாதிரி அந்த ஃபோரம்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்களே வந்து எங்கேயாவது ஆர்டிகல் நீங்க அதுக்கு ரிலேட்டடா போட்டுட்டு அதை நீங்க வந்து இதுல டேக் பண்ணுங்க. மொத்தத்துல இங்க இருந்து எக்ஸ்டர்னல் லிங்க் போடும். அது
டாக்டர்ஸ் யாரோ சொன்னது இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் வந்திருக்கலாம், இல்ல ஹிந்துல வந்து ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்திருக்கலாம், அதை நீங்க கொடுக்கலாம். நீங்க நியூஸ் பேப்பர்ஸோ இல்ல மேகசீன்ஸோ அந்த மாதிரி உங்க உங்க பிசினஸ் சம்மந்தம் இல்லாத எது வேணா நீங்க கொடுக்கலாம். அது உங்க காம்படிஷன் இல்லாம இருக்கிற எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இந்த பிளாக்ல வந்து மருதமலையோட கோயிலோட அபிஷியல் வெப்சைட் அந்த மாதிரி தாராளமா கொடுக்கும். இது டிக்கெட் புக்கிங்க்கு நீங்க இது யூஸ் பண்ணிக்கீங்க அப்படி சொல்லி கொடுக்கலாம். 100% யூ கேன் கிவ். இப்ப நீங்க சபரிமலை பத்தி போடுறீங்க அப்படின்னா வந்து இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டே தேர் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி தேவசம்போட அந்த லிங்க் எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா தட் இஸ் எனஃப். ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் ஷுட் பி தேர். ஓகே, சோ இப்போ எக்ஸ்டர்னல் லிங்க் வந்துருச்சு. டூ ஃபாலோனா என்ன? டூ ஃபாலோ நோ ஃபாலோனா மறந்துருச்சா? எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கும்போது டூ ஃபாலோ நோ ஃபாலோ சொல்லலையா? ஷூரா? 100%? சரி, ஓகே, சரி, அது மட்டும் ஹோல்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம டிஃபால்ட்டாவே டூ ஃபாலோ, அதாவது ஒன்னும் டூ ஃபாலோனா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இஃப் ஜெஷினாவோட ஒரு வெப்சைட் இருக்கு, நான் இங்க இருந்து எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இஃப் ஐம் கிவிங் டூ ஃபாலோனா கிராலர் இங்க வந்து நேரம் அந்த வெப்சைட்டுக்கு போகும். அண்ட் என்னோட ஒரு சில பெனிஃபிட் she will also get. No follow-na நான் என்ன சொல்ல இதோட ஸ்டாப் பண்ணிக்க. She will not get any benefit. அத நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, we couldn't find any internal link in your content. சரி, இன்டர்னல் லிங்க் இப்போ நம்ம மேல எல்லாம் ஃபுல்லா மருதமலை பத்தி ஈஷா யோகா பத்தி எல்லாம் போட்டிருக்கு. இப்போ why choose explore resorts இருக்கா? இங்க வந்துட்டு இந்த tariff you can easily check the tariff detail அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க என்ன கொடுப்பேன், எந்த லிங்க் கொடுப்பேன், என்னோட வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற டாரிஃப் பேஜோட லிங்க் நான் வந்து இங்க கொடுப்பேன். ஓகே, சோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணி, இப்ப எனக்கு அந்த பேஜ் இல்ல, சோ வாட் ஐ வில் டு இஸ் தட் இந்த வெப்சைட்ல ஹோம் பேஜ் நான் வந்து கொடுப்பேன். இது வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது, உங்க வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற சம்பந்தப்பட்ட பேஜ். இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நான் ஒரு பிளாக் எழுதிட்டு நான் சொல்றேன் இந்த மாதிரி, இப்ப வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லா டூல்ஸுமே இட் இஸ் பவர்டு பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சொல்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து நான் என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஜுக்கு நான் லிங்க் கொடுக்கலாம். இட் ஷுட் பி ரிலேட்டபிள். நான் பைத்தான் மென்ஷன் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மென்ஷன் பண்ணி அங்க சும்மா நான் வந்து லிங்க் கொடுப்பேன். இப்ப டாரிஃப் டீடைல் இருக்கா, டாரிஃப் டீடைல் நான் கொடுத்துட்டு நான் டாரிஃப் பேஜுக்கு தான் கொடுக்கணும், ரெஸ்டாரண்ட் பேஜுக்கு நான் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இட் ஷுட் பி ரிலவென்ட். நீங்க கிளிக், அவன் டாரிஃப் டீடைல் எது கிளிக் பண்றான், டாரிஃப் தெரியணும்னு கிளிக் பண்றான். சோ கிளிக் பண்ணும்போது இட் ஷுட் அந்த டாரிஃப் இருக்கணும் அங்க. ஓகே, சோ ஐ அம் கிவிங் an internal link. Internal link இப்போதைக்கு நான் வந்து ஹோம் பேஜை காப்பி பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் given the same. என்டர் பண்ணோம்னா லிங்க் என்னாச்சு, என்டர் கொடுக்கலையோ? ஓகே, என்னோடது ஏன் பயன்படுத்த. சோ இன்டர்னல் லிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ யூ ஹேவன்ட் யூஸ் திஸ் ஃபோக்கஸ் கீவேர்ட் பிஃபோர், அதாவது பிளேஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் திருப்பி யூஸ் பண்ணா சொல்லும், எத்தனை தடவை தான் யூஸ் பண்ணுவேன், ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லும். இங்க வந்து நம்ம இந்த யூஸ் கான்டென்ட் ஏ டு ஆப்டிமைஸ் த போஸ்ட், இது அவங்களோட கான்டென்ட் ஏ, இட்ஸ் பெய்டு வெர்ஷன், நமக்கு அது தேவையில்லை. அதுல ஒரு 5 மார்க் நமக்கு கம்மியாகும், பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஃபோக்கஸ் கீவேர்ட் யூஸ் இன் த பிகினிங் ஆஃப் SEO டைட்டில், அதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ your title doesn't contain a positive or negative sentiment word, your title doesn't contain a power word, your title doesn't contain a number. இது மூணும் மிஸ் ஆகுது. சரியா? பவர் வேர்டுன்னு வாட் யூ மீன்? ஆல்ரெடி ஐ ஹவ் காட் 85, நான் பாஸ் ஆயிட்டேன். சரியா? பட் ஸ்டில் லெட் மீ see if I can reach up to 90. சோ டைட்டில் வந்து நான் சொன்னல பிளேஸ் டு விசிட் கோயம்புத்தூர், அவனா இந்த ஊத்தாப்பத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி இது கொடுக்குற மாதிரி. ஓகே, இப்போ see again you have only 60 characters, so you have to correct-ஆ நீங்க கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன், top and best place to visit Coimbatore in 2 days இல்ல 2026 இது வேணா கொடுக்கலாம். 2 days நான் கொடுத்துக்கிறேன். இன்னொன்னு 2026 நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் போது அது அவுடேட்டட்.
என்ன ஆகுனா இந்த ஸ்லக் மேல 2020 கீழே டைட்டில்ல கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த மேல யூஆர்எல்ல கொடுக்கவே கொடுத்துறாரு. நெவர் மென்ஷன் த இயர் தேர். ஏன்னா அடுத்த வருஷம் போகும்போது அது அவுடேட்டட் ஆயிடும். ஓகே, அதாவது நீங்க டைட்டில்ல போட்டீங்கன்னா அப்டேட் பண்ணலாம், யூஆர்எல்ல போட்டீங்கன்னா யூ கேனாட் அப்டேட். யூஆர்எல் ஒரு தடவை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூஆர்எல் வரும். திருப்பி நீங்க ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் நீங்க பப்ளிஷ் பண்றீங்க, நான் அது கிரால் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கோம். நிறைய இதே போஸ்ட நீங்க பேஸ்டும் பண்ணிருப்பீங்க. நீங்க இப்போ 2026 அப்படின்ற அந்த பிளாக வந்து நீங்க போற இடத்துல எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஒரு 1000 வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. நான் என்ன சொன்னேன், ஒரு வேர்டோ ஒரு லெட்டரோ ஒரு நம்பரோ மாறினா கூட அந்த யூஆர்எல் என்டையர்லி டிஃபரெண்ட். அவ அங்க கிளிக் பண்ணும்போது இங்க யூஆர்எல் மாறி இருக்கும். அங்க 2026 இருக்கும், இங்க 2027 இருக்கும். அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி இங்க வரும், அந்த பேஜ் இல்ல 404 வரும். 4 பேர் இப்படி வந்துட்டு 404 வச்சா ஓகே, அந்த வெப்சைட்ல பிரச்சனை கிளம்புது. Whenever Google is confused, it will punish you down. சரியா? Don't confuse the crawler. அதனால ஒரு ஒரு பிளாக் எழுதுறீங்க, 2026 ஒரு பிளாக் எழுதுறீங்க, 2026ல தான் அந்த ஈவெண்ட் நடக்க போகுது, இதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் நடக்காதுன்னா மென்ஷன் இட். இல்ல அது ரிப்பீட்டிவா வருதுன்னா டோன்ட் மென்ஷன் த இயர். டைட்டில்ல மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு மாத்திட்டே இருக்கு. இப்ப டைட்டில் மென்ஷன் பண்ணா அடுத்த வருஷம் நான் போயிட்டு அந்த 2026 மாத்தி 2027 போட்டுக்கலாம். ஸ்லக்ல மட்டும் எப்போ மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே, சோ இப்போ நான் வந்து டைட்டில் இதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்லக்ல நான் வேற எதுவும் மென்ஷன் பண்ணல, பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீங்க சாட் ஜிபிடி அப்படி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏ கண்டென்ட் எந்த பிரச்சனை வராது. ஓகே, 80 வேர்ட்ஸ் இருந்தாதான் அது ஏ டிடெக்ஷனுக்கே போகும். ஓகே, சோ ரொம்ப கம்மியான கான்டென்ட்னா பரவாயில்ல, இட் ஒன்ட் டிடெக்ட். நீங்க குயில்பாட்ல போடும் போதே வந்து சொல்ல மினிமம் 80 வேர்ட்ஸுக்கு மேல இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஏல போட்டுக்கலாம். பட் அகெயின் நீங்க டைப் பண்ணி போடுறதுக்கும் ஏல போடுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இமோஷனலி கனெக்ட் ஆகணும்னா 160 கேரக்டர் தானே, நம்ம ப்ராடக்ட் தானே, எழுதுங்க. பட் மேக் ஷுர் இது வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு பிளேஸ் டு விசிட் கோயம்புத்தூர்ன்றது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அதுக்காக 160 கேரக்டர்ஸ் நீங்க டைப் பண்ணிக்கீங்க. ஓகே, இப்ப கீழே எல்லாம் கிரீன் ஆயிடுச்சா பார்க்கலாமா? எல்லாம் கிரீன். ஓகே, 88 ஒரு 2 மார்க் எடுக்கிறது பார்ப்போம். யூ சீன் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இது வந்து பிளாக் எழுதும் போது எஸ்பெஷலி கிவ் த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஐபோன்ல ஒரு செட்டிங்ஸ்க்காக தான் நீங்க உள்ள போயிருப்பீங்க. அந்த வீடியோ 10 நிமிஷம் இருக்கும். அவ ஆரம்பிப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஐபோன் நீங்க எடுத்து இப்படிதான் ஆன் பண்ண, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அந்த டாபிக் வாடா அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா? பிளாக் படிக்கும் போதா இருந்தாலும் மேல இருந்து அந்த ஒரு படத்தோட ரிவ்யூ படிக்கணும்னா போட்டிருப்பான், இவர் வந்து ரன்வீர் கபூர் வந்து அவர் அப்படி இவர் இப்படி, படம் நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லு அப்படின்ற மாதிரி. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்தா நமக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி கீழே போய் படிச்சுட்டு போயிடும். ரொம்ப 2500 வேர்ட், இமேஜின் ரைட்டிங் 2500 வேர்ட். அவங்க ஈஷா யோகா பத்தி எல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூருக்கு புக் பண்ணிருப்பாங்க. அவங்க பாக்குறது வேற, நான் எனக்கு ஓகே மருதமலை டெம்பிள், ஈஷா யோகா, ப்ரூக்ஃபீல்ட் மால், கோவை குற்றாலம் இதெல்லாம் தெரியும். வேற ஏதாவது ஹிடன் ஸ்பாட் இருக்கா அப்படின்னு தான் அவங்க தேடுறாங்க. அப்ப நம்ம பிளாக் உள்ள வரும், திருப்பி மேல இருந்து மருதமலை, ஈஷா யோகா ஆட போற எல்லாரும் இதே மென்ஷன் பண்ணான்னு போயிடலாம். அப்போ ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு ஹிடன் ஸ்பாட்ஸ் இல்ல ஹிடன் அப்படின்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணி நேரம் ஸ்க்ரால் பண்ணி கீழே போவான். கீழே போயிட்டு அவன் படிச்சுட்டு அப்படியே போயிட மாட்டான், படிச்சுட்டு மேலே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுவான். என்ன ஆகும்னா எவ்வளவு தூரம் ஒரு கஸ்டமர் இல்ல ஒரு விசிட்டர் நம்ம வெப் பேஜ்ல இருக்காங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. ஓகே, ஒரு 2 minutes ஆவது he should stay. அப்பதான் கூகுள் will think that okay இவ்வளவு நேரம் அவங்க ஸ்டே பண்றாங்க, so something worthy enough is there in this page. கரெக்டா? சோ அதனால இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எங்க ஆட் பண்ணோம்னா மேல ஸ்டார்டிங்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச உடனே பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர்ல இது கீழே ஆட் பண்ணிடலாமா? இங்க பிளஸ் இருக்கா, இங்க பிளஸ் கிளிக் பண்ணு, இங்க பிளஸ் கிளிக் பண்ணிட்டு டேபிள்னு டைப் பண்ணு. 2 டேபிள் வரும் இதுல, டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் பை ரேங்க் மேத் ஒன்று இருக்கும். அதை வந்து
அப்படியே டிராக் பண்ணி இங்க கொண்டு வச்சிரு. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரெடி. வந்துருச்சா? அவ்வளவுதான். எல்லாம் லிங்க் பண்ணி அதுவே கொடுக்கும். நீங்க வந்தா மட்டும் போதும். சரியா? Now எவ்வளவு ஸ்கோர்? 90 வந்துருச்சா? That's it. அது நீங்க இங்க இந்த கான்டென்ட் இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 95 வந்துடும். 2500 வேர்ட் ஆட் பண்ணி 95 வந்துடும். அதெல்லாம் வந்துடும். எல்லாமே வந்துடும் அதுல. ஓகே. So now I have got 90 and my இன்னொன்னு இங்க நீங்க இங்க எதை ஆட் பண்ணணும்னா இங்க if you want to add an image இங்க ஆட் பண்ணணும்னா இங்க பிளஸ் இருக்கா? இந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்க, அப்லோட், and you can upload any of the pics whatever you want. சரியா? இதுல நீங்க வந்து AI generated pics from ChatGPT எல்லாமே நீங்க யூஸ் ChatGPT Gemini யூஸ் பண்ற பிக் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான். பட் when you have Canva then why to go Canva free pic அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. So go with that. And shall we publish it? இது முடிஞ்ச உடனே we need to publish and I am publishing it. அதான் வியூ போஸ்ட் எடுத்துட்டோம்னா இப்ப நான் இங்க வந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் கிளிக் பண்றேன்னா நேரா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போகும். எல்லாமே all the images give alt text. கண்டிப்பா ஃபோக்கஸ் கீவேர்ட் தான். இங்க விக்கிபீடியா கொடுத்தோமா, you click, you go to Wikipedia. That's all. You are on page SEO. சிம்பிளா இருக்கா? சிம்பிள் இல்லையா? கஷ்டமா இருக்கா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. Obviously அது பண்ணும்போது தான் வந்து அந்த ஸ்கிரீன் எவ்ரிதிங் கஷ்டப்பட்டு படிங்க. மேக்ஸ் வாத்தியார் எப்படி ஈஸியான சம் அவர் போட்டு டஃப்பான கொடுப்பாங்க. சரி வேற எடுங்க, டேக் சம் ஆஃப் தி திங். அத நான் பண்ணிட்டேன். சரி ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் பிளேசஸ் டு விசிட் இன் கொடைக்கானல். ஓகே ஒண்ணு பண்ணுங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. இவங்க ஒரு ரிசார்ட்டுக்கு ஒர்க் பண்றாங்க. பிளேசஸ் டு விசிட் இன் கொடைக்கானல் யூ டேக். நீங்க என்ன பண்றீங்கன்னா அது ரிலேட்டடான ஒவ்வொரு கீவேர்டா நீங்க எடுங்க. So you will get 8 blocks, 8 different blocks you will get. So புட்டு கொண்டு தரேன். அது இப்போ எப்படின்னா பிளேஸ் டு விசிட் கொடைக்கானல், மதுரை டு கொடைக்கானல் டிஸ்டன்ஸ் நேத்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த கீவேர்ட் சர்ஃபர்ல வந்து ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி 8 கீவேர்ட் எடுங்க. Sit, discuss and distribute the keywords among yourself. Monday வரும்போது you have 2 days. Monday வரும்போது I need you to generate that content. ஃப்ரெண்டு கூட நைட்டு போனாலும் சரி, ஷூட்டிங்கு போய் லேட்டா வந்தாலும் சரி, மண்டே வரும்போது அந்த கான்டென்ட்டை உங்க வேர்ட் பிரஸ்ல போட்டு 90 மார்க்ஸோட வரீங்க. இல்லைன்னா 90 மார்க்ஸ் எடுக்கிற வரைக்கும் நான் அடுத்த டாபிக் போக மாட்டேன். கீவேர்ட் பேஸ் பண்ணி கான்டென்ட். அதாவது இப்ப பிளேசஸ் டு விசிட் இன் கொடைக்கானல் இஸ் ஒன் கீவேர்ட். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் டு விசிட் இன் கொடைக்கானல் இன்னொன்று இருக்கும். இன்னொன்னு வந்து மதுரை டு கொடைக்கானல்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அப்போ அங்கிருந்து மேபி 5 hours டிராவல் இருக்கும். நேத்து நம்ம எப்படி எடுத்தோம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கூகுள் என்டர் பண்ணும்போது கீவேர்ட் சர்ஃபர்ல காமிக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு. இல்லைன்னா ஆன்சர் தி பப்ளிக் அப்படின்றதுல இருக்கு. இல்லைன்னா சைட் கோலன்னு சொல்லிட்டு ரெடிட்ல போய் நான் சொன்னேன். இதெல்லாம் மறந்துடுறீங்க. people also ask for அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு write each one of you write 8 blocks and you are going to get 8 blocks. Primary keyword என்ன சூஸ் பண்ணுங்க. செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. செகண்டரி கீவேர்ட்ஸ் ரிசார்ட் இன் கொடைக்கானல் ஆட் பண்ணுங்க. அது ஒரு 2 டைம் இல்ல மேக்ஸிமம் 3 டைம் மென்ஷன் பண்ணா போதும். எத்தனை ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தனா I'll send it to you. So அந்த ப்ராம்ப்ட் வச்சுட்டு ஆல்டர் ஃபர்ஸ்ட் நீங்களே கொடுங்க. And if you're getting stuck,
நான் கொடுத்தேன் அப்படியே எடுத்து ஆல்டர் பண்ணி பண்ணாதீங்க. தட் இஸ் மை லேர்னிங். சரியா? யூ ஷுட் லேர்ன். ஸோ கமிட் மிஸ்டேக். அது மிஸ்டேக் பண்ணி சொல்லுவோம்ல, நம்ம உளுந்து சைக்கிள் கத்துக்கிட்டா தான் நல்லா ஓட்டுவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் எல்லாமே எடுத்து கொடுத்தா எப்ப கத்துப்ப? பண்ணு. 125 விட 125 போட்டு பண்ணு. எழுது எழுது. நான் பேப்பர்ல எழுதுன்னு சொல்லல. அந்த பொண்ணு எனக்கு பேப்பர்ல வச்சிருக்கேன். நான் கொண்டு வந்தேன். அது 125 words 125 words 125 words போடுங்க. 2500 வேர்டுக்கு அது பண்ணுங்க. 2 ஷீட் ஓபன் பண்ணி வைங்க, எடுத்து போடுங்க. நம்ம எப்படி டென்ஷன் ஆகணும் ஒண்ணு பண்ணும்போது. நைட்டு தூக்கத்துல கனவு வருதா? இன்னும் வரலையா? வரும். குழந்தையெல்லாம் இனிமே வராது. சரியா? அது இல்ல, என்னைக்காவது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். நைட்டு வந்து இதுக்கு இதுதான் ஆன்சரா இருக்குமோ, அது அது அப்படி வந்துச்சுன்னாதான் யூஆர் குட் டிஜிட்டல் மார்க்கெட்டர். இனிமே எல்லாத்தையும் மறந்துருங்க. பிரீத் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டு நல்லா தானே. அவங்கள கேட்டா தெரியும். புரியலையே, கரெக்ட் டைம் தானே வரீங்க. அந்த மாதிரி generally she is saying late ஆகுது. Better late than never. See, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய அடிபட்டதுனால you will have plenty of doubts. That is actually good. நமக்கு தெரியலன்னா நிறைய பேர் அவளை ஏமாத்துவோம். இப்ப நீ உங்களுக்கு ஒரு பைக்கை பத்தி ஒரு பேசிக்கா தெரியலையா, ஒர்க் ஷாப் போனோம்னா சொல்லுவோம் இதை மாத்தணும் அதை மாத்தணும் அதை மாத்தணும். சரியா? ஒரு 4 தடவை ஒரு இந்த ஏசி இருக்கு இல்லையா, ஏசி நம்பர் 4 தடவை மாட்டினா தெரியும் அந்த ஹோல் போடுறதுக்கு எவ்வளவு ஸ்டாண்டு தேவையா இல்லையான்ட்டு. அவன் வந்தோன்னு சொல்லுவான் ஹோல் போடுறது அது ரொம்ப கஷ்டம், மேலே ஏறி அப்படி பண்ணு இப்படி பண்ணு. ஃபர்ஸ்ட் ஏசி மாட்டும் போது ஏசிக்கு 25,000 ரூபாய், இன்சுலேஷன் 15,000 ரூபாய். மேல ஏறி ஸ்லாப்ல வைக்க முடியாது, மேல கீழே வரைக்கும் அந்த கேபிள் இழுத்து எல்லாம் பண்ணது. இந்த ஏசி மாட்டுமா சொன்னான் இவ்வளவு ஃபீட் வரும்ட்டு. அவன் கொண்டு வந்துட்டு அந்த 4 அடி தான் தேவை, 8 அடிக்கு சொன்னான். 8 அடி எப்படி மாட்டோன்னு பாக்கலான்னு நானும் பாக்குறேன். அந்த 4 அடிக்கு இது வளைக்கிறான், இப்படி வளைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ற நீ? இல்ல இது 8 அடி சொன்னீங்களா? நான் 8 அடி வேணும்னு சொல்ல, 4 அடி கட் பண்ணு. அந்த மாதிரி 4-5 ஏசி மாட்டுமோ நமக்கு தெரியும். ஓகே இது இப்படிதான், அதே மாதிரிதான், ஒண்ணும் தப்பு இல்லை. இனிமே வரும். See, there will be a time when we don't have time to work for projects. ஒரு சில டைம் நம்ம யோசிப்போம் அந்த கிளைண்ட்டை கழட்டி விட்டுலாமான்ற வரைக்கும் நம்ம யோசிப்போம். You will get clients. நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு நல்லா பண்ணீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டோட பியூட்டி அதான். நான் போற இடத்துல எல்லாமே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்னோட பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, why don't you try அப்படி சொல்லிட்டு they will refer. அந்த ஒரு டைம் வரும், அதுக்கு கொஞ்சம் பேஷண்டா இருக்கும். தண்ணீரை கூட சல்லடையில் அல்லலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தார். அது என்னோட டைலாக் இல்ல, ரஜினிகாந்த் டைலாக். இப்ப கூகுள் ஆட்ஸ்ல வந்து ஆகஸ்ட்ல we encountered a problem. என்னோட ஜேர்னி நான் சொல்றேன். அந்த லாஸ்ட் ஆகஸ்ட்ல நல்லா போயிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு வந்து அப்படியே கால்ஸ் லீடு நல்லா வந்துட்டு இருந்து அப்படியே லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஏ அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க கூகுள்ல. நான் பேசாம இல்லாம போய் அந்த ஏ எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் ஆட்ஸ் வரும்போது ஐ டெல் வாட் இஸ் தட் அப்படின்னு. ஏ எனேபிள் பண்ணோன்னா உள்ள ஏதோ காலர் ஆயிடுச்சு, பாலிசி வயலேஷன் சொல்லி ஆடே பேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எல்லாம் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். யூ வில் நாட் பிலீவ், 3 மாசம் ஐ லிட்ரலி ஐ சாட் ஒரு 1-2 நாள் வீட்டுல உட்காந்து
தூங்காம என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அன்னைக்கு தான் சாட் ஜிபிடி இந்த ஜெமினி எல்லாம் நம்பாதேன்னே தெரிஞ்சது. சரியா? என்ன கேட்டாலும் வந்து ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுசா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ண, அந்த ஏஐ வந்து ஆஃப் பண்ணிட்டு ரன் பண்ணேன். ரன் பண்ணும்போது சரியாயிடுச்சு. பட் இட் டுக் 3 months ஃபார் மீ டு லேர்ன். இப்போ இந்த மந்த் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 days வந்து லீடே வரல. ஐயோ மறுபடியும் ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேம்பெயின்ல சேஞ்ச் பண்ணலாமான்னு நான் பார்க்கும்போது ஓகே வெயிட் ஃபார் சம் டைம், இன்னொரு 10 நாள் கூட அதுக்கு டைம் பார்க்கலாம் அப்படின்னு. நேத்து மட்டும் 14 லீடு வந்துச்சு. ஸோ நம்ம பேனிக் மோடுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளைண்ட் கேட்பாங்க ஏன் லீடே வரல, வரும் வெயிட் பண்ணும். யூ நீட் டு வெயிட். இது என்ன, நாட் ஒன்லி யூ ஆர் ரன்னிங் த ரேஸ், நிறைய பேர் ஓடுறாங்க. கூகுள் எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. இன்னொன்னு நீ அன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்டே ஒரு பொண்ணு, சார் நாங்க வந்து அந்த பொண்ணு இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணது கேக்குது, சார் நாங்க ஒரு ஃபாலோவர் கேம்பெயின் ரன் பண்ணோம், ஆனா வந்து மொத்தமா 10 ஃபாலோவர் தான் ஆட் ஆயிருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு. என்ன பிரச்சனை தெரியல, கிரியேட்டிவ்